அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு மாத்திரமே. அந்த ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக இன்னைக்கு நாம ஜும்மால பார்க்க வேண்டிய பாடம் இன்னல்லாஹு மா சாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் நிலைத்த பொறுமையுடன் இருப்பவர்களோடு இருக்கிறாங்க. இந்த சாபிர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தொடர்ந்து பொறுமையா இருக்கிறது. பொறுமையாளர்களோடு எல்லாம் இருக்கிறான் நம்ம கேட்டு இது வரைக்கும் கேட்டிருக்கோம். ஆனா அந்த வார்த்தைக்கு தெளிவா நிலைத்த பொறுமை அப்படின்னு நமக்கு ஒரு, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, பொறுமைனா என்ன? இயல்புல மனுஷன் அவசரக்காரனா இருக்கான்னு குரான்ல எல்லாம் சொல்றாங்க. ஆனா பொறுமைனா என்னன்னு எல்லாம் சொல்லி தராங்க. சிரமத்துல எப்படி பொறுமையா இருக்கிறது, சோதனையில எப்படி பொறுமையா இருக்கிறது, பொறுமைக்கும் தொழுகைக்கும் உள்ள தொடர்பு என்ன, பொறுமைங்கிறது ஒரு தொடர்ச்சியான டிசிப்ளின் அப்படின்னு குரான் சொல்லி தருது. எல்லாமே குரான் வசனம் தான். பொறுமைக்கும் ரைச்சியஸ்னஸுக்கும், நம்ம ரைச்சியஸா இருந்தா சொர்க்கம் பெயரலாம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கும் பொறுமைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? யூசுப் தான் ஜோசப் வாழ்க்கையில எவ்வளவு பொறுமையா அவர் இருந்தார், கடைசியில் என்னவா ஆனார்? சொந்தமா நமக்கு ஒரு பர்சனலா ஒரு பெயின் வந்தா குரான் என்ன வழிகாட்டுது பொறுமைக்கு? ரொம்ப அவசரப்படக்கூடாதுங்கிறதுக்கு குரான் வழிகாட்டு. பேஷண்ட் இம்பேஷண்ட் ரெண்டுக்குமே வழிகாட்டு. மனிதனுடைய சைக்காலஜி, பொறுமையை பற்றி மனிதனுடைய சைக்காலஜி சார்ட் என்ன இருக்கு, நேச்சரா எப்படி இருக்கா அப்படின்னு 70வது அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான். அதாவது தொடர்ந்து பொறுமையா இருந்தா என்ன பலன் கிடைக்கும், அதையும் குரான் நமக்கு சொல்லி காட்டுது. பொறுமைக்கும் பொறுமை இல்லைக்கும் உள்ள கம்பாரிசனே குரான் சொல்லுது. வியாபாரத்துல, குடும்பத்துல, பண விஷயத்துல, நோயில, குழந்தைகள்கிட்ட, இப்படி ஏகப்பட்ட விஷயத்த குரான்ல நம்ம பார்க்க முடியுது. இருக்கக்கூடிய அரை மணி நேரத்துல நம்ம என்ன முடியுமோ அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது பொறுமைனா என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்ல பொறுமை, பேஷண்ட் அப்படின்னா பொறுமை உள்ளவங்க, இல்ல சகிப்புத்தன்மை உள்ளவங்க, அதுல நிலைத்திருக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். ஆனா ஆஸ்டர் குரான்ல ஸ்டெட்ஃபாஸ்ட்னு சொல்லுது. பொறுமைக்கு ஸ்டெட்ஃபாஸ்ட், தொடர்ந்து விடாமுயற்சியில் எடுக்கிறது. பர்சீவரிங், ட்ரஸ்டிங் காட், நாட் ஆக்டிங் ஹேஸ்ட்லி, ரொம்ப அவசரப்படாம ஆக்ட் பண்றது. அப்படிதான் குரான் நமக்கு சொல்லுது. பொறுமை என்பது எதுவுமே செய்யாமல் அமைதியா இருக்கிறது இல்ல. எனக்கு ஒண்ணு, நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு. சரியானதை செய்வதில் அவசரப்படாமல் அல்லாவை நம்பி தொடர்ந்து நிலைத்திருப்பது. பொறுமைங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல, நான் பொறுமையா இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி சரியா அமைதியா இருக்கிறதுக்கு பேர் பொறுமை கிடையாது. சரியானதை செய்வதில் கரெக்டா உனக்கு அநீதம் இழைக்கப்படுதா, நீ எழுந்திருச்சு நில்லுன்னு குரான் வழிகாட்டுது நமக்கு. நான் அநீதியை நான் பொறுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லை. அதனால பொறுமைங்கிறது சும்மா இருக்கிறது இல்லை. சரியானதை செய்யறத அவசரப்படாம அல்லாவை நம்பி தொடர்ந்து அதுல நிலைத்திருப்பது, அதுக்குதான் பேஷண்ட் பேரு. அதுக்கு நேர் எதிர்ப்புறம் இம்பேஷண்ட், அவசரப்படுறது, பொறுமை இல்லாம இருக்கிறது. எல்லாத்தையுமே அவசரப்படுறோம். நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலன்னு அவசரப்படுறோம். மனிதனின் இயல்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, மனிதன் தனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றையோ அல்லது தனக்கு நன்மை தரும் என்று எண்ணி பல நேரங்களில் கேட்கிறானா, பொறுமையற்றவனா இருக்கிறான். 17வது அத்தியாயத்துல சொல்லி காட்டுறாங்க. 17ல 11ல அவனுக்கு தெரியாது, நாம விரும்புறது உடனே கிடைக்கணும், இப்போதே நடக்கணும், எனக்கு இப்பவே நடக்கணும், ஏன் இது இப்ப நடக்கல, எனக்கு ஏன் பதில் கிடைக்கல, உடனே பதில் சொல்லுங்க, கடவுள் ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், கடவுளுக்கு கண்ணே இல்லையா, நான் பேசுறது கேட்கலையா, நான் கேட்டதை உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விருப்பம் எப்போதும் நமக்கு நன்மையானது என்று நமக்கு தெரியாது. நம்ம விருப்பப்படுறது எல்லாமே நமக்கு நன்மையானே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நிறைய விஷயத்த விருப்பப்படுறோம்.
ஆனா நமக்கு எது நன்மைன்னு தரக்கூடியவரும் அல்லாஹ் மட்டும்தான். ஏன்னா அல்லாஹ்விடம் மட்டும்தான் நல்லது வருது, கெட்டது நாமளே தேடிக்கிறோம். மனிதன் இயல்பிலேயே அவசரக்காரனா இருக்கான். மனிதன் இயல்பு, இந்த ஹியூமன் பீயிங் இஸ் இம்பேஷன் பை நேச்சர். இயல்பிலேயே பொறுமையற்றவன். ஆனா என்னுடைய அத்தாட்சியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ அப்படியே இருப்ப. அதாவது அதுக்காக நம்ம அல்லாஹ் சொல்லிட்டாரு குரான்ல மனுஷன் பொறுமையற்ற, அதனால நான் பொறுமையற்றவனா இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை மாத்துறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இயல்பு அது. இயல்பு வந்து முடிவெடுக்காத தன்மை, ஆணவம், சைத்தானை சார்ந்து இருந்தோமா, அல்லாவை சார்ந்து இருக்கோமா, யாரை சார்ந்து இருக்கிறதுன்னு தெரியாத நிலையில தான் இங்க வந்திருக்கிறோம். இப்ப நம்ம அல்லாவை சார்ந்து இருக்கும் போது அந்த இயல்பை மாத்துறதுக்கு தான் அல்லாவுடைய வழிகாட்டுதல் நமக்கு. இது வந்து குரான்ல இருந்து ஒரு சிறப்பான எல்லாம் என்ன சொல்றாங்க, நான் செய்யறது தான் நான் செய்வேன், நீ அவசரப்படக்கூடாது. எல்லாம் செய்யறத நம்ம மாத்த முடியுமா? அதனால நான் நான் துணி பிசினஸ் பண்றேன்னா நான் ஒரு ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், 3 நாள்ல கன்ஃபார்ம் பண்றேன்றாங்க, பண்ணல. அதே இதை கூட ஒருத்தர், அதாவது வேற ஒரு ஆஃபர் வருது, ஆனா இவர் வந்து ரெகுலரா வாங்குறவரு, இவர் வந்து சும்மா ஒரு வாட்டி தான் வாங்க வந்திருக்கிறாரு. நான் உடனே நிறைய காசு கிடைக்குன்னு வித்துறக்கூடாதுல்ல. அதாவது நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி முழு தகவலும் கிடைக்காம நம்ம முடிவு எடுக்க கூடாது ஒவ்வொரு விஷயத்திலையும். இது ஒரு உதாரணத்தை நான் வியாபாரத்திலிருந்து சொல்றேன். 2:150 தான் அந்த இன்னல்லாஹுமா சாபிரின்னு சொல்றாங்க. சிரமத்திலேயும் நாம வந்து நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பொறுமையின் மூலமும் தொடர்பு தொழுகையின் மூலமும் உதவியை தேடுங்கள். நிச்சயமாக தொடர்ந்து நிலைத்திருப்பவருடன், தொடர்ந்து பொறுமையில நிலைச்சிருக்கிறவங்க கூட தான் அல்லாஹ் இருக்கிறார். அதான் நான் முதல்ல சொன்னேன், இன்னல்லாஹுமா சாபிரின். இன்னன்னா நிச்சயமாக, அல்லாஹ் மா சாபிரின், தொடர்ந்து பொறுமையோடு இருக்கிறது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, பொறுமையும் தொழுகையும், பிரேயர்னா நாட் ஓன்லி தொடர்பு தொழுகை, பிரார்த்தனை. ஏன்னா பொறுமையா இருக்கிறது கூட நம்மளுடைய திறமை கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம பொறுமையா கூட இருக்க முடியாதுன்னு குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டு. நன்னெறியின் மூலாதாரமாக அல்லாஹ் தான் இருக்காங்க, மன்னிப்பின் மூலாதாரமும் அல்லாஹ் தான் இருக்காங்க. 74:56 வசனம். அப்ப 2 சேர்ந்து வருது இந்த வசனத்துல, 2:153. சிரமம் வந்துட்டா நம்ம என்ன பண்றோம், உடனே துடிச்சிடுறோம். யார் மேல பழிய தூக்கி போடலான்னு பாக்குறோம், யார குறை சொல்லலான்னு பாக்குறோம். ஒரு சிரமம் கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன நினைக்கிறோம், உடனே நான் இல்லப்பா, அவன் தான் இப்படி செஞ்சுட்டான், இவன் சொன்னதுனால தானே ஆயிடுச்சு, இப்படி என்னெல்லாமோ சொல்றோம். நம்ம பேனிக்கு அவசரமா முடிவு எடுக்க துடிக்கிறோம். ஓ இப்படி ஆயிடுச்சு, உடனே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. ஆனா சிரமம் வந்தா பேனிக்கு ஆகாம, நம்ம வந்து பதட்டப்படாம, எதுக்கானாலும் பதட்டப்பட வேண்டியதே இல்லை, என்ன நடந்தாலும் பதட்டப்பட வேண்டியதே இல்லை. நம்ம வந்து உண்மையிலே பதட்டப்படுறோமா நடிக்கிறோமானே தெரியல. மற்றவங்க தப்பா எடுத்துக்கிட்டா, ஒரு துக்க வீட்டுக்கு போறோம், அலுவலக நம்ம தப்பா எடுக்கிறேன்னு சொல்லி அலுவலவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால பதட்டம் ஒரு நிகழ்வு, பிறக்கிறது எப்படி நீங்களும் அது மாதிரி இறக்குறது ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். நம்ம அந்த பூமிக்கு அவ்வளவுதான் வந்திருக்கோம். இதுல ஒண்ணும் கஷ்டப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. ஒரு கவிதை நடுவில் படிச்சாங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு, அது அழகா இருந்துச்சு. நிறைய பேர் அதை கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் அதை போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரம், 1 நாள் 2 நாள் தான், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள மறந்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா பொறுமையோடு இருந்தா எல்லாம் நம்ம கூட இருப்பாங்க. நாம பொறுமையா இங்கே இருந்தோம்னா எல்லாம் நம்ம கூட இருப்பாங்க. நம்ம பொறுமையிலேயே தொடர்ந்து நிலைச்சிருந்தோம்னா நம்ம எல்லாம் கூட இருக்கலாம். இருந்து போனதுக்கு அப்புறம் அதுக்குதானே வந்திருக்கோம். அப்போ சிரமம் வந்தா எல்லாம் சொல்றாங்க, உங்களை ஓரளவு பயம், பசி, பொருளாதார இழப்பு, உயிர் இழப்பு, விளைச்சல், நம்மளுடைய செல்வாக்கு இழக்கிறது, இதெல்லாம் வரும்போது என்ன செய்ய சொல்றாருன்னா, கிவ் குட் நியூஸ் டு தி ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. நற்செய்தி சொல்லுங்க. தொடர்ந்து பொறுமையா இருக்கக்கூடிய இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது ஒரு பயம், ஒரு இதா, எதுக்கு எடுத்தாலும் பயம், பசி. ஐயோ, ஒருத்தர் வந்து 40 நாள் வரைக்கும் சாப்பிடாமலாம் இருக்கிறாங்க. நம்ம ஒரு நேரம் பசிச்சோன்னா, நான் பசிச்சிருக்கேன், தனி ஒரு மனிதனுக்கு உணவிலே எங்கள் ஜகத்தை அழித்திடுவோம்னு சொல்லியிருக்கு தமிழ்ல அப்படின்னு சொல்லி துடிக்க போறோம். பொறுமை இல்ல. செல்வ இழப்பு, திடீர்னு ஒரு பொருளாதார இழப்பு, உயிர் இழந்துருது. நம்ம ரொம்ப நேசிச்சவங்க கூட நம்ம வரும்போது கூட பேசிட்டு இருந்தார் தலைவர், என்ன ஆகும், ஒன்னும் ஆகாது,
அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உயிரிழந்தா என்ன போயிடும் அப்படின்னா, யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நடக்கணும் எல்லாமே. யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் நடக்க வேண்டிய நிகழ்வு நடந்துகிட்டு தான் இருக்கும். சூரியன் உதிக்கும், சந்திரன் வரும், கடல் அங்கேதான் இருக்கும், யார் இருந்தாலும் இல்லாட்டாலும். அப்போ அதுதான் அந்த திறத்தை. அதுதான் அந்த வாபுது ரப்புக்கு ஹத்தாயத்தியக்குன்னு சொல்றாங்க 15வது அத்தியாயத்துல 99வது வசனத்துல. வர்ஷிப் யுவர் லார்ட் இன் ஆர்டர் டு அட்டைன் சர்டனிட்டி. அந்த சந்தேகம் இல்லாத நிலையை அடைவதற்காக வேண்டி உங்கள் ரட்சகனை நீங்கள் வழிபடுங்கள் அப்படின்னு குர்ஆன் நமக்கு வழிகாட்டு. அதனால கிவ் குட் நியூஸ் டு தி ஸ்டெட்ஃபாஸ்ட். நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கக்கூடியவங்களுக்கு நற்செய்தி, அவ்வளவுதான். பொறுமையில தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடியவங்களுக்கு நற்செய்தி. எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, நான் உடைஞ்சு போறேன் என்பது அல்ல. அந்த சோதனையின் நடுவிலும் நாம் அல்லாவை விட்டு விட மாட்டோம். அல்லாதான் எனக்கு பொறுமையை தந்திருக்கிறாங்க, பொறுமையை தாங்க அல்லா. அப்புறம் பொறுமையும் தொழுகையும் ஏற்கனவே பார்த்தோம். சீக் ஹெல்ப் த்ரூ ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அண்ட் கான்டாக்ட் பிரேயர் 2:45 சொல்லப்பட்டிருக்கு. 2:153 சொன்னேன். நிலைத்த பொறுமையின் மூலமும் தொடர்பு தொழுகையின் மூலமும் உதவி தேடுங்க. அல்லாட்ட உதவி எப்ப தேடணும்னா பொறுமையா தொடர்பு தொழுகையின் மூலமும். அங்க பிரேயர், இங்க வந்து தொடர்பு தொழுகை. அதனால சொன்னேன், பிரேயர்ங்கிறது வந்து ஒரு தொடர்பு தொழுகை மட்டும் இல்ல, நம்ம பிரார்த்தனை பண்றது. பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் வழி தவறி போக சாத்தியமே இல்லைன்னு குர்ஆன் சொல்லு. பிரார்த்தனை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஸ்டெப்ல ஒரு சின்ன ஸ்டெப் படி நவுன்றது, கால் பிறண்டு வருஷ கணக்குல காலை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்க முடியும். வாழ்க்கையே மாறிடுது. நம்ம நினைச்சது எல்லாமே மாறிடுது. சின்ன விஷயம்தான். நம்ம நினைக்கிற இதுக்கு எழுந்திருக்கு போன வாரம் பயன்னு சொன்னாரு. எழுந்திருக்கு நேரமெல்லாம் என் பேர சொல்லு நல்லா சொல்றாங்க. எனக்கு இன்னும் அந்த போன வாரம் கேட்டது இன்னும் மைண்ட்ல எப்பெல்லாம் எழுந்திருச்சு ஐயோ சொல்லலைங்கிற ஞாபகம் தான் வருது. மறந்துடுறோம். நம்ம எழுந்திருக்கும் நேரம் எல்லாம் என் பேரை சொல்லுங்க நல்லா சொல்றோம். அப்போ நம்ம எப்பவுமே பிரேயர் மூலம் அல்லாட்ட நம்ம வந்து பொறுமையா இருக்கிறதுக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது பொறுமையா எப்படி இருக்கலாம்? எதுக்கும் உடனே ரியாக்ட் பண்ணாங்க. என்ன ஆனாலும் சரி உடனே ரியாக்ஷன் கிடையாது. என்ன ஆனாலும் உடனே ரியாக்ட் பண்ணாம அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க, இது உண்மையா இல்லையா, சரியா தவறா, நம்ம இந்த முடிவு சொல்ல போறோமா, சரியா தவறா கொஞ்சம் யோசிங்க. அப்புறம் சரியான செயலை செஞ்சுவாங்க. ரொம்ப சிம்பிள். ஸ்டாப், ப்ரே, திங்க், ஆக்ட். என்ன நடந்தாலும் சரி. இந்த பொறுமைங்கிறது வந்து ஒரு தொடர்ச்சியான டிசிப்ளின் சொல்லு. 3வது அத்தியாயத்தின் 200வது வசனம். அதாவது அது வந்து ஒரு அது பாருங்க, நம்ம சாதாரணமா படிக்கிறோம். நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் நீங்கள் உறுதிப்பாட்டோடு இருக்கணும். அதாவது உறுதிப்பாடு தொடர்ந்து பொறுமையா இருக்கணும். அதுல விடாமுயற்சியோட இருங்க. நீங்கள் ஒற்றுமையோடு இருங்க, நீங்க வெற்றி அடையலாம். நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு கடவுளை கருத்தில் கொள்ளுங்கள். இது ஒரு டிசிப்ளின். நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னா பொறுமை ரொம்ப அவசியம். ஒருத்தர் ஒரு விதமா தான் பேசுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு தாட் இருக்கும். ஒருத்தர் ஒரு பின்னணியில இருந்து வருவாங்க. நான் நினைச்சதுதான் சரி, நான் நினைச்சதுதான் எல்லாரும் கேட்கணும், நான் சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒற்றுமையா இருக்கவே முடியாது. நம்பிக்கையாளர் அதுதான். அடுத்து தொழுகை. அதாவது நம்ம இந்த பொறுமைக்கும் நன்னெறிக்கும் தொடர்பு இருக்கு. You shall steadfastly persevere, for God never fails to recommend the righteous. நீங்க 11வது அத்தியாயத்தில் 115வது வசனத்துல நீங்க தொடர்ந்து பொறுமையா இருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வந்து வெகுமதி அளிக்க தவறுவதே இல்லை. நெவர் ஃபெயில்ஸ். நீங்கள் தளராமல் சகித்திருக்க வேண்டும். அதான் தொடர்ந்து பொறுமையோடு இருக்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் நல்லோர்களுக்கு பிரதிபலன் அளிக்க ஒருபோதும் தவறுவதில்லை. நம்ம இந்த பொறுமையா இருக்கிறவங்க என்ன பட்ட பேர் வச்சிருக்கோம்னா உழைக்க தெரியாதவன். நம்மள்டே உதாரணம் இருக்கு. நம்ம வந்து ஒரு கட்டிடம் கட்டுறதுக்காக முதல்ல பில்டிங் அப்ளை பண்ணணும். காசு கேட்டாங்க, முடியாது. இது வந்து பொதுவில் சொல்றேன். நான் ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல, செயற்குழுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். அல்ல 188 ரொம்ப தெளிவா சொல்றாங்க, லஞ்சம் கொடுக்காத, கொடுக்கவும் செய்யாத, வாங்கவும் செய்யாத. அப்ப நம்ம ஒரு ஒரு அல்லாவுடைய ஒரு பிரேயர் ஹால், ஒரு கட்டடம் கட்டும் போது அது ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு நல்ல முன்னுதாரணமா அமைக்கணும்னா எந்த லஞ்சமுமே கொடுக்க கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்து பண்ணி ஒரு வருஷம் ஏன் இருக்கு இன்னும் இவ்வளவு நாளா கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்னமில்லாம செஞ்சிருக்கலாம், அதை பண்ணிருக்கலாமா, இதை பண்ணிருக்கலாமா, வெளியிருந்து பல கமெண்ட்ஸ் வரும்.
நம்ம அதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுக்குதான் கலந்து பேசி முடிவெடுத்து நம்ம செயல்படுத்துறோம். அப்போ தொடர்ந்து நம்ம பொறுமையா, நீங்கள் தளராமல் சகித்திருக்க வேண்டும், ஏனெனில் கடவுள் நல்லவர்களுக்கு பிரதிபலனிக்க ஒருபோதும் தவறுவதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் கண்காண இருக்கும் போதே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடணும்னு நினைக்கிறோம். நமக்கு தெரியாது இல்ல, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அதற்கான முயற்சியில் இருந்துகிட்டே இருக்கணும், அதுக்கு நம்ம பயிற்சியில் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால நல்லதை செய்து கொண்டே இருங்கள். உடனடியா பலன் கிடைக்கணும்னு அவசியமே இல்லை. இதனால் பயன் இல்லை அப்படின்னு விட்டுறாதீங்க. நடுவுல எத்தனையோ விஷயங்கள் நம்ம செய்யறோம். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றோம், குரான் படிக்க ஆரம்பிக்கிறோம், தொழ ஆரம்பிக்கிறோம், என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாதியிலே விட்டுட்டு போறதுதான் நிறைய இருக்கு. ஆனா தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களோட கேளுங்க, தே ஆர் ஃப்ரீ நவ், மென்டலி ஃப்ரீ, மன வலிமையோட, எனக்கு அல்லாஹ் போதுமானவங்கிற எண்ணம், எப்பவுமே அல்லாஹ்வுடைய சிந்தனை, புரியுதா? ஒரு ஒரு தாக்கத்து, ஒரு ஒரு சக்தி நமக்கு கிடைக்குது. உம்மிடமிருந்து சக்தி மிக்குதொரு ஆதரவை கொண்டு எனக்கு ஆதரவளிப்பீராக நல்லா பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க. இந்த பிரார்த்தனை எப்ப செயல் வடிவம்படுத்துறது? நடுவில் விட்டுட்டா கிடைக்காது. ஜோசப்ப பாருங்க, அவங்க சகோதரனால் நிராகரிக்கப்பட்டார், கிணத்துல போட்டாங்க, அடிமையா வித்தாங்க, பொய்யான குற்றச்சாட்டை எதிர்கொண்டார். அந்த பெண் விஷயத்துல சிறையில கொஞ்ச நாள் இருந்தார். அவரே விரும்பி கேட்டார், இங்க இருக்கிறத இங்க பெட்டர்ப்பா அப்படின்னு சொல்லி. பின்னர் அதிகாரத்துக்கு வந்தார், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தோட இருந்து தொடர்ந்து பொறுமையோடு நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க நற்செயல்களுக்கான பலன் அல்லாஹ் ஒரு நாள் வீணாக்குறதே கிடையாது. இதுதான் நம்ம அதுல இருந்து பாக்குறது. ஜோசப், யூசுப் நபி சரித்திரம்லாம் நமக்கு வந்து சும்மா சொல்லி தரல. சும்மா ஏதோ போற போக்குல படிச்சுட்டு போங்க, கேட்க நல்லா இருக்கு சொல்லுவாங்க. அரபில யூசுப் சரித்திரத்தை கேட்டா, அந்த அத்தியாயத்தை கேட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும், சிறப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அவர் அழகானவர். இப்படி உண்மையில இருந்து டைவர்ட் பண்றாங்க பாருங்க நம்மள. அது உண்மை இல்லை, இதுதான் உண்மை. பொறுமையோட தொடர்ந்து இருக்கணுங்கிறது தான் யூசுப் நம்ம படிக்கிற பாடம். ஏன்னா பொறுமையாளர்களோட தான் நல்லா இருக்கிறார். அழகா இருக்கவங்க கூட நல்லா இருக்கிறேன்னு சொல்றாரா? இல்ல. அப்போ இது அரபில நீங்க போது கேட்டுட்டு இருந்தா ரொம்ப அழகா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அவர் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாரு. யூசுப் நபியோட அந்த சூறாவை பத்தி அதை பத்தி இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுல இருந்து நம்ம பெற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, தொடர்ந்து என்ன ஆனாலும் என்ன பண்ணாலும் பொறுமையா இரு, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இரு, உன்னை வந்து சிறப்பான உயரத்துக்கு உயர்த்துறேன்னு சொல்றாங்க. சில நம்ம இப்ப அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்போம், தூபு இலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நம்ம பொறுமையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொறுமைனா என்ன? குர்ஆன் வசனம் தான் ஒண்ணும், நான் சொன்னது எல்லாமே குர்ஆன் வசனங்கள் தான். தாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் நமக்கு தர மறுத்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை. சிறப்பா தரதுக்காக காத்துக்கிட்டு இருக்காருன்னு. ஏதாவது நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்கல, தாமதம் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? சிறப்பான ஒன்னை அடைய போறோம் அப்படின்னு. இப்போ 16:127 பாருங்க, நீங்கள் பொறுமையை கைக்கொள்ள வேண்டும், மேலும் உங்களுடைய பொறுமை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு மட்டுமே அடையக்கூடியதாக உள்ளது. அவர்களுக்காக கவலைப்படாதீர், மேலும் அவர்களுடைய சூழ்ச்சிகளால் வருத்தமும் கொள்ளாதீர். மற்றவங்க நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம், இல்ல கண்டவாணி பேசலாம், பல விஷயங்களை பேசுவாங்க. நாம வந்து பொறுமையா இருந்தா, இது மிகவும் ஒரு ஆழமான வசனம். இது 16:127 நம்ம நடைமுறையில பல வசவு சொற்கள், பல கேலி கிண்டல் எல்லாமே பண்ணப்படுது அல்லாஹ் மட்டும்னு சொல்லி நம்ம வந்து அந்த வழியில இருக்கும்போது. அப்போ அல்லாஹ் அதுல அழகா சொல்றாங்க, அவளை பத்தி அவர்களுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. யாரு? நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் நேர்வழி வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு மாஞ்சி மாஞ்சி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? மேலும் அவர்களுடைய சூழ்ச்சிகளால் வருத்தமும் கொள்ளாதீர்கள். அவங்க சூழ்ச்சி அவங்களுக்கு தான் வரும், நம்ம வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாத வரைக்கும். அதனால நான் என்னாலதான் நான் பொறுமையா இருந்தேன், நான் ரொம்ப பொறுமையா இருந்ததுனாலதான் இது சாதிச்சேன். நெவர். அல்லாஹ் அவங்களை பொறுமையா ஆக்கி தந்தாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ்வுக்கு தான் நன்றி சொல்லும். ரியல் பேஷன் இட்செல்ஃப் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். உண்மையான பொறுமைங்கிறது வந்து அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். கிவ் மீ
God give me the strength to remain patient. தொடர்ந்து பொறுமையா இருக்கிறது எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் நம்ம கேட்கணும். அப்புறம் அவசரப்படாதீங்க 46-35 சொல்றது. அதாவது அவசரத்திலேயே நம்ம பொறுமையா இருக்கணும். எந்த அவசரமா இருந்தாலும் சரி. ஒரு அவசரமா நேரத்தில் இப்படியா நீ பேசுவ, நீ இப்படியே ஆக்ட் பண்ணுவ, பொறுமையா தான் ஆக்ட் பண்ணணும். எனவே வலிமையை கொண்டிருந்தும் பொறுமையை தஞ்சம் அடைந்த உமக்கு முந்தைய தூதர்களைப் போல் பொறுமையுடன் இருக்கிறாங்க. வலிமை எல்லாமே இருக்கு, இருந்தாலும் பொறுமையா இருந்தாங்க. தவிர்த்து விட முடியாதவாறு அவர்களிடம் வர இருக்கின்ற தண்டனையை காண அவசரப்படாதீர்கள். அவர்கள் அதனை காணும் நாளின் ஒரு மகனி நேரமோ அல்லது வாழ்ந்திருப்பதை போல தோன்றும். இது ஒரு பிரகடனமாகும். தொடர்ந்து அழித்தொழிக்கப்படுபவர்கள் தீயவர்கள் தான் அல்லவா? முதலே சொன்ன மாதிரிதான், வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். அது அல்லாஹ் சொன்ன மாதிரி இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா திருப்பி அல்லாஹ் கூட இருப்போம். அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம கூட அல்லாஹ் இருப்பான். அதனாலதான் இன்னல்லாஹுமா சாது. எனவே உங்களுக்கு அடுத்து அந்த பேஷண்ட்ங்கிறது அதாவது பொறுமைங்கிறது வெயிட் பண்றது மட்டும் இல்ல, நம்பிக்கை, ட்ரஸ்டோட தொடர்ந்து நல்ல விஷயங்களை செய்யும், நம்பிக்கையோட. இம்பேஷண்ட்ங்கிறது ஒரு தேவைக்காக அவசரமா ரியாக்ட் பண்றது, இல்ல கற்பனை பண்றது, அஸ்யூம் பண்றது. அதனால பேஷண்ட்ங்கிற வார்த்தை குரான்ல இன்னொரு 52:16 இருக்கு, அதையும் படிச்சிடறேன். நம்ம குரானை கவனமா தொடர்ந்து படிக்கும் போதுதான் 52:16 கருகுதலுக்கு உட்படுங்கள், நீங்கள் பொறுமையுடனோ அல்லது பொறுமையின்றியோ இருந்த போதிலும் அது உங்களுக்கு சமமாகவே இருக்கும். இதுவே நீங்கள் செய்தவற்றிற்கான நியாயமான பழி தீர்த்தலாகும். அதாவது இது அதாவது அத்தூர்ங்கிற அத்தியாயத்துல வரிசையா சொல்லிட்டு வராங்க. அதுல 16வது அத்தியாயத்துல உனக்கு எப்படி வேதனையை அனுபவிங்கள், நீங்க பொறுமையா இருந்தாலும் சரி இல்ல பொறுமையிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது ஒண்ணுதான். நாம என்ன செஞ்சோமோ அதற்கான நியாயமான பலன் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம இப்ப நான் அப்படிலாம் ஒண்ணுமே செய்யவே இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அதாவது நான் பொறுமையா இருந்தேன் அப்படி சொன்னதுனால அவருடைய தவறான செயல்களின் விளைவுகள் அவரை விடாம போவாது. You have to pay the price. என்ன செஞ்சமோ அதற்கான பலன். அதான் சொல்றாரு, யாரையும் ஹர்ட்டிங் லுக்னு சொல்றாரு. அதாவது வெறுப்பான பார்வை கூட பார்க்காதீங்கன்னு சொல்றாரு ரஷாத் பயான். ஏன்னா அது மேனிஃபோல்ட் ஆகி பல மடங்காகி திருப்பி உங்களை தாக்கும்னு சொல்றாரு. இது பார்வை, வார்த்தை நம்ம ஈஸியா வார்த்தையை விட்டுட்டு போயிடுறோம். யாரையுமே அவசரத்துல ஹர்ட்டிங் லுக்கு கூட கூடாது. ஹர்ட்டிங்னா ஒரு வெறுப்பான பார்வை கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது பல மடங்கு திருப்பி தாக்கும் நம்மள. அப்படி தவறு செய்வதை பொறுத்து கொள்வதல்ல, மாறாக சரியானதை செய்வது நிலைத்து இருக்கிறது. இப்ப 70வது அத்தியாயத்துல 19-21 வரைக்கும் சைக்காலஜிக்கல் நேச்சர் என்ன நல்லா சொல்றாங்க. ஹியூமன் பீயிங் இஸ் இம்பேஷன்ட். மனிதன் இயல்பிலே பொறுமையற்றவனா இருக்கிறான். அவனை துன்பம் தொட்டா அவன் ரொம்ப பேனிக் ஆயிடுறான். அவனுக்கு நன்மை கிடைத்தால் அதை வைத்துக் கொள்கிறான். நன்மை வந்துச்சுன்னா என்னுடைய காலர் அப்படி தூக்கி விட்டுறான். நான் எங்களுடைய திறமையினால, எங்களுடைய உழைப்பினால, எங்களுடைய புத்திசாலித்தனத்தால அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இயல்பிலே அவசரக்காரனா இருக்கிறான். அதனால நம்ம பேஷன்ஸ்க்கு அன்லிமிட்டெட் ரிவார்டு கிடைக்குதுன்னு 39:10 சொல்றாங்க. அதுக்கு லிமிட்டே இல்லை. பொறுமையா இருந்தா அளவற்ற ரிவார்டு நமக்கு கிடைக்குது. 39 மக்கள் கூட்டம் அதிகாரத்துல அத்தியாயத்துல, நம்பிக்கை கொண்ட என் ஊழியர்களே, உங்கள் இரட்சகரிடம் நீங்கள் பக்தி செலுத்த வேண்டும். ஏனெனில் இவ்வுலகில் நன்னெறிகள் புரிந்தவர்களுக்கு நல்லதொரு வெகுமதி அல்லாஹுவின் பூமி விசாலமானது. மேலும் உறுதிப்பாட்டுடன் விடாமுயற்சி செய்பவர்கள் எல்லைகளின்றி தங்களுடைய பிரதிபலனை தாராளமாக பெற்றுக் கொள்வார்கள். இதுல நமக்கு இது அல்லாஹ்வுடைய வார்த்தையில நமக்கு நம்பிக்கை இருக்கா? நம்ம கொஞ்சம் கூட பொறுமையா இருக்கிறோமா? பொறுமையா இருக்கிறதே இல்லை, எதுலையுமே பொறுமையா இருக்கிறது இல்லை. இது ரொம்ப தொடர்ந்து பொறுமையோடு நிலைத்திருப்பவர்களுக்கு பலன் அளவில்லாமல் கிடைக்கும். அது நம்ம இதுதான் மிகப்பெரிய மோட்டிவேஷன். பொறுமையா இருக்கணுங்கிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷன் அல்லாஹ் கொடுக்குற மோட்டிவேஷன் தான். எந்த இல்லாம கொடுக்குறேன்னு சொல்றேன். நான் இவ்வளவு யாரும் என்ன பாராட்டவில்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அல்லாஹ் நம்மளை பாராட்டுறாங்க.
அப்புறம் பொறுமையா இருந்தா என்ன, ஒரு கம்பாரிசன் இருக்கு, அதை வந்து நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா குடும்பத்துல இப்ப நான் குடும்பத்துல பொறுமையா இருக்கேன்னு என் மனைவிட்ட தான் போய் கேட்கணும். காலைல வரும்போது என்ன பேச போறீங்க, உங்க லட்சணத்துக்கு சொன்னா வெளியே மணக்குமே, இதை போய் நீங்க பேச போறீங்களான்னு என்னை திட்டினா. உண்மையிலே எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்கும், இவங்க பொறுமையை கொண்டு வைங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதை நம்ம திருத்திக்கணும். நம்ம அதிகாரம் எடுத்துட்டு உரிமை எடுத்துட்டு ரொம்ப பொறுமை இல்லாம நடக்கிறோம், கணவன் மனைவிட்ட, மனைவி கணவன்கிட்ட. அதை வந்து நம்மளை நாமளே சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டு இதை சொல்றேன், நீங்க நினைக்க கூடாது இல்லையா, அதுக்காக சொல்றேன். இது வந்து முதல்ல எனக்கும் அப்புறம் உங்களுக்கும் தான், எல்லா இடத்துலயும் இருக்கிற விஷயம். நிறைய பேர் இடத்துல இல்லாம இருக்கலாம், பொறுமையாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா எல்லாம் நமக்கு அந்த தாக்கத்தை நமக்கு தரணும் அப்படின்னு நல்ல இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதாவது ஒரு 10 செகண்ட் சைலண்ட்ல கூட பெரிய தவறை நம்ம தடுக்கலாம். சில நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனை 10 நிமிஷம் சைலண்டா இருந்தேன்னு வைங்களேன், அது நம்மளை விட்டு போயிடும். அதுக்காக நான் ஒரு பிரிண்ட் பண்ணியே எடுத்துட்டு வந்தேன், எப்படி பேஷண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது ஒண்ணுமே இல்லை, முதல்ல பாஸ் பண்ணுங்க, உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. அல்லாட்ட கேளுங்க, திங்க் பண்ணுங்க, உண்மையா எது சரி அப்படின்னு சொல்லி. அவசரத்தை தவிர்த்துருங்க, இக்னோர் த ஹேஸ்ட். அவசரத்தை தவிர்த்துருங்க. என்டூர், சரியான பாதையில நிலைச்சிருங்க. நெவர் கிவ் அப் த ரைட்சியஸ்னஸ், ஒருபோதும் நேர்மையை தவற விட்டுறாதீங்க. ட்ரஸ்ட் காட், முடிவு அல்லாட்ட ஒப்படைச்சிருங்க. அல்லாட்ட ஒப்படைச்சுன்னு வைங்களேன், திருப்பி அதை பத்தி புலம்பவே மாட்டோம். நம்ம என்ன பண்றோம், அல்லாட்ட ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி அதே பேசிட்டே இருக்கோம். எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுல உள்ள நல்லது நிறைய குறை, அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் பத்தி பேசிட்டே இருக்கோம். அதனால அதாவது பிசினஸ்லயா இருக்கட்டும், குடும்பத்திலயா இருக்கட்டும், குழந்தைங்கள்ட்டயா இருக்கட்டும், நோய் வரும்போது ஐயப் நபி வந்து எவ்வளவு பொறுமையா இருந்தார். ஐயப் நபி தானே அவர். அதாவது நோய்வாய்ப்பட்ட நிலையிலையும் இதை படிக்கணும். குரானை நாமளும் படிக்கணும், குழந்தைங்களோட உட்கார்ந்து படிக்கணும். அதுல உள்ள ஒரு வசனம் படிச்சுட்டு என்ன நினைக்கிறீங்க நீங்க, என்ன நம்ம இதை திங்க் பண்றோம், என்ன எல்லாம் நமக்கு சொல்லி தராங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு வசனத்துக்கே நம்ம வந்து பேசிட்டே இருக்கலாம், அப்படி இருக்கு. அதனால நோயிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, நிச்சயமா அல்லாஹ் நமக்கு போதுமானவங்க. பேஷண்ட் இஸ் நாட் வீக்னஸ். குரானுடைய இறுதியா நான் சொல்றேன், ஏதோ பொறுமையா இருக்கிறது வந்து வீக்னஸா நினைக்க வேண்டாம். பொறுமையா இருக்கு, அதாவது பேஷண்டா இருக்கிறது வந்து சோம்பேறித்தனமா இருக்காங்க நம்ம நினைக்கிறோம். அதாவது உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிராக சைலண்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது பேஷன்ஸ்னா. அதுதான் அல்லாஹ் குர்ஆன் வழிகாட்டுது. தே ஆர் ஸ்டாண்ட் அப் ஃபார் தேர் ரைட்ஸ், அவங்களுடைய உரிமைக்கும். பேஷண்ட்ங்கிறது நாட் வெயிட்டிங் வித்தவுட் ஆக்ஷன். இதற்கான வழிமுறைகளை நம்ம செயல்படுத்தாம சும்மா இருக்கிறதுக்கு பேர் பேஷண்ட் கிடையாது. அதனால சரியானதை செய்வதை தொடர்ந்து கொண்டிருப்பேன். பயம், கோபம், ஆசை, ஏமாற்றம், இல்ல தாமதம். நம்ம பயப்பட்டாலும் சரி, நம்ம கோபம் வந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சேன்னு வைங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கோவப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னு வைங்களேன், கோபம் போயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில வார்த்தையை விட்டுறோம், முடிவை எடுத்துடுறோம். கோபம், ஆசை, ஏமாற்றம் இல்ல தாமதம் ஆகுது அப்படின்னா நான் அதை என்கிட்ட அனுமதிக்க மாட்டேன், முடிவை அல்லாஹ் மீது நம்பிக்கையோட ஒப்படைப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஹவு டு அட்டைன் பேஷன்ஸ், எப்படி பேஷன்ஸை வந்து நம்ம அடையிறது அப்படின்னா, உடனடியா ரியாக்ட் பண்ணாதீங்க. அதான் நான் சொன்னேன். இப்போ நாம விரும்புவது உண்மையிலேயே நன்மையா, அது தீங்கா கூட நமக்கு இருக்கலாம். 17:11 சொல்லிச்சு, அல்லாஹ்வை நாடுங்கள் 2:153 ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அண்ட் பிரேயர். உங்களுக்கு வந்து பேஷன்ஸை வளர்க்கணும்னா அல்லாஹ்விட்ட கேளுங்க, 2:153 சொல்லி தந்துச்சு. தாமதமாவத தோல்வின்னு நினைக்காதீங்க, சிறப்பானதை தரப்போறாரு அல்ல அப்படின்னு நினைங்க. அதனால சரியானதை தொடர்ந்து செய்யுங்கள், கோபத்துல முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா கோபமும் அவசரமும் ஆபத்தான, கோபமும் அவசரமும் ஆபத்தான. முடிவு அல்லாட்ட விட்டுருங்க. இன்டென்ஷன், ரைட் ஆக்ஷன், பர்சிவரன்ஸ், அதுல தொடர்ந்து இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அப்பேற்பட்ட பொறுமையுடையவர்களாக எல்லாம் நம்மளை ஆக்கி அருளணும். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எல்லாம் நம்ம கூட இருக்கணும், நாம அல்லாஹ் கூட இருக்கணும். அதற்கான செயல்முறைகளை தொடர்ந்து செய்வதற்கு எல்லாம் நமக்கு வழிகாட்டணும். அதை நாம ஒருத்தருக்கு ஒருத்தர்
உதவி செஞ்சு தொடர்ந்து நிலைத்திருக்க அல்லாஹ் நமக்கு போதுமானவர்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நக்கி முசலா. தொழுகைக்கு தயாரா.